ஏன் ஏன் ஏன்னு நீங்க கேட்கணும். அதற்கு பதிலும் நாங்க சொல்லணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் சில விஷயங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். சில கட்சிகளால் நிராகரிக்கப்பட்ட பிறகு நீங்க எல்லாம் துவங்குனீங்களா அப்படின்னா அது எதிர்பார்த்ததுதான். எங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்னா அதுக்கு பேர் கூட்டணி இல்லை, சர்வாதிகாரம். சந்தோஷமாக நாங்க வெளியே வந்துட்டோம்னு தான் சொல்லுவேன். இதுல பின்வாங்கிறதுன்றது வார்த்தையே கிடையாது. எங்களை தக்க வைத்து காக்க வைத்து நிராகரித்தவர்களின் தவறது. மேல போனோம், அது கீழே வந்துதான் ஆகும். ஆனா எங்களுக்கு ஃபார்முலா 1 ரேஸ் கார் மாதிரி இயங்கணும்னு நான் இன்னைக்கு சொல்றேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்பீட் ஆஃப் லைட்ல இயங்குவோம். நான் பெருமையா சொல்லுவேன், இந்த மேடையில இந்தியாவே ஒன்று கூடி இருக்குன்னு. எதற்கும் துணிஞ்சுதான் நாங்க இறங்கி இருக்கோன்றதுதான் இங்க உண்மை. முதல்ல உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். முக்கியமான கேள்வி, அவசியமான கேள்வி, நியாயமான கேள்வி. ஏன் இந்த கூட்டணி? அதுதான் நம்மளுடைய டெமோக்ரஸியோட அற்புதம், இந்த ஜனநாயகத்துடைய உரிமை. ஏன்னு நீங்க கேட்கணும். அதற்கு பதிலும் நாங்க சொல்லணும். அது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னு கேட்கறது ரெண்டு விதம் இருக்கு. ஏன் ஒரு மாடுலேஷன் மாறும்போது அந்த காரணத்தை நம்ம சொல்லும் போது அது நியாயமாக தெரியும் உங்களுக்கும் மக்களுக்கும். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க யோசிக்கலாம், சில கட்சிகளால் நிராகரிக்கப்பட்ட பிறகு நீங்க எல்லாம் துவங்குனீங்களா அப்படின்னா பாதி உண்மை. ஏன் பாதி உண்மைன்னு நான் சொல்றேன்னா அது எதிர்பார்த்ததுதான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் சில விஷயங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு இயக்கத்தோடு தொடர்பு வச்சிருந்தேன். 2 மாசம் விரயமானதுன்ற வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அது ஒத்து வரவில்லை. சரி, விலகிவிட்டோம். 9ஆம் தேதிக்குள்ள இன்னைக்கு 15ஆம் தேதி இவ்வளோ செய்ய முடியும்னா யோசிச்சு பாருங்க, 2 மாசத்துல என்னெல்லாம் நம்ம செஞ்சிருக்க முடியும். ஆனா துவண்டு போற குணம் இயற்கையிலேயே கிடையாது எங்க யாருக்குமே. நீங்க குட்ட குட்ட குனிய மாட்டோம். நம்மை நாமே அடமானம் வைக்கணுமா? அது நியாயமான கேள்வி, தன்மானம் உள்ள கேள்வி. நம்ம எல்லாரும் நமக்கு உள்ளே எழும் உணர்ச்சி பூர்வமான கேள்வி. நாம் அடிமைகளா அப்படின்னு கேட்டா இல்லை. துணிவீர்களா? ஆமா, அது எங்க இயற்கை குணம். சாதிப்பீர்களா? அது எங்களுடைய நம்பிக்கை, லட்சியம். இத பின்வாங்கிறதுன்றது வார்த்தையே கிடையாது. உங்க எல்லாருக்குமே தெரியும். சில பேர் யோசிக்கலாம், காலம் தாமதம் ஆகிருச்சான்னா உண்மை. ஆனா உங்க மூலியமா மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது எங்க தவறல்ல. அது வேண்டுமென்றே எங்களை தக்க வைத்து காக்க வைத்து நிராகரித்தவர்களின் தவறது. அவங்க எங்களை நிராகரிக்கல, நாங்கள் யாரை ரெப்ரசன்ட் பண்றோமோ அவங்களை நிராகரிச்சிருக்கீங்க. அந்த மக்களை நீங்க நிராகரிச்சு. நான் பெருமையா சொல்லுவேன், இந்த மேடையில இந்தியாவே ஒன்று கூடி இருக்குன்னு. ஜாதி மத பேதம் இல்லாத இந்தியா இங்கே கூடி இருக்கு, இன்னும் கூடுது. இததான் நம்முடைய ஃபோர்ஃபாதர்ஸ் நமக்கு விட்டு சென்ற செல்வம். இதை அடிமையாக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம் 50 ஆண்டு காலமாக நடந்து தொடர்ந்து இப்பவும் நடைமுறைப்படுத்துவோம்னு நம்பிக்கையில அவங்க இருக்காங்க. இருக்கட்டும், அவங்களுடைய கொள்கை அது, பரவாயில்ல. இந்த கட்சிகள் எங்களை நிராகரிச்சாங்கன்னு சொல்றதை விட சந்தோஷமாக நாங்க வெளியே வந்துட்டோம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா
இன்னைக்கு நாங்க தன்மானத்தோட நிக்கிறோம், என்ன நடந்தாலும் சரி. ஆனா அவங்களுடைய சைக்காலஜிக்குள்ள போய் பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு தெரியுது. இது நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன் நம்மள சேர்த்துக்க யோசிக்கிறாங்க? இப்ப ஐயா எல்லாம் 10 வருஷமா இருந்தாங்க, நம்பிக்கையோட இருந்தாங்க, கூடவே இருந்தாங்க. இப்ப நானும் 2 மாசம் பேசிட்டு இருந்தேன், அதே மாதிரி தான் எல்லாரும். ஆனா யோசிக்கும் போது எங்க சின்னத்துல தான் நீங்க போட்டி போடணும், நாங்க கொடுக்கிற சீட்டு தான் நீங்க வாங்கிக்கணும், எங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்னா அதுக்கு பேர் கூட்டணி இல்ல, சர்வாதிகாரம், அடிமை. அடிமைகளா நம்மளுடைய அசம்பிளில போய் உட்காரணும்? யோசிச்சு பாருங்க. யூனிலேட்டரலா டிசிஷன் எடுக்க முடியாது, ஆனா எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க சின்னத்துல நிக்கணும்ன்றாங்க, சீட்டு கொடுக்க மாட்டாங்க. யூனிலேட்டரல்னால நீ தனியா நின்று சர்வாதிகாரம் செய்வீங்க, யாரும் கேட்க கூடாது. அப்புறம் எதுக்கு அசம்பிளி? தனியா ஒரு ஆபீஸை போட்டு வைங்களேன், உட்காருங்க, அங்கேயே நீங்க சொல்றதா ஓகே ரைட், வீடியோ கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு போச்சு கதை. எதுக்கு இந்த விளையாட்டு? வெளியே மக்களை ஏன் ஏமாத்தணும்? இவங்கெல்லாம் எங்க கூட்டணியில் இருக்காங்க, ஆனா எங்க சிம்பிள்ல தான் நிற்பாங்க, இவங்களுக்கு யாருக்கும் மரியாதை கிடையாது, எங்களுக்கு தான், நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும், வாய் பத்திட்டு நெல்லு. இது மனித குலத்துக்கே அவமானம். அதே போல சும்மா ஆதரவு கொடு, என்ன அது? நீங்களும் வளர்ந்த கட்சி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா யூ ஹவ் ரீச்ட் யுவர் பின்னக்கிள் அண்ட் யூ ஆர் ஸ்லைடிங். மேல போகணும், அது கீழே வந்து தான் ஆகும். ஆனா எங்களுக்கு கிளைம்பிங், இடையில அந்த மலையை ஏறும்போது எண்ணெயை ஊற்றலாம், தண்ணியை ஊற்றலாம், அழுக்க செய்யலாம், மலையையே வாங்க பார்க்கலாம், இல்லை அது ஏறுபவர்களை வாங்க பார்க்கலாம், அந்த ஏறும் கயரை அறுக்க பார்க்கலாம், எல்லாம் நடக்கும். எதற்கும் துணிஞ்சுதான் நாங்க இறங்கி இருக்கோன்றதுதான் இங்க உண்மை. நாங்க யாருக்கும் பயந்தவர்கள் இல்ல, மரியாதை கொடுப்பவர்கள். அந்த மரியாதையை நீங்க ஒரு வீக்னஸா நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய தவறு. அடுத்து இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த கூட்டணி ஃபர்ஸ்ட் அது வளரும், இன்னும் 2 நாளுக்குள்ளேயே இன்னும் வளரும். அது ஒரு நற்செய்தி, நம்பிக்கை, சாத்தியம். அடுத்தது எங்களுடைய நிலைப்பாடு என்ன, தேர்தல் அறிக்கை என்ன, எல்லாம் சைமல்டேனியஸா ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நான் போன தடவை சொன்னேன், இட்ஸ் அ ஃப்ளூயிட் சிச்சுவேஷன் இப்போ. ஏன்னா இந்த 2 மாத காலம் தாமதமானதுனால போன ப்ரெஸ் மீட்ல சொன்னேன், நம்ம ரொம்ப ரொம்ப மதிக்கும் தினத்தந்தி பத்திரிகையிலே எழுதுனாங்க, ஃபார்முலா 1 ரேஸ் கார் மாதிரி இயங்கணும்னு. நான் இன்னைக்கு சொல்றேன், நாங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்பீட் ஆஃப் லைட்ல இயங்குவோம், 186,000 miles per secondல இயங்குவோம். ஏன்னா we have to catch up, but we will catch up. பேச வேண்டியதெல்லாம் நிறைய பேர், நிறைய கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் பேசிட்டாங்க. புதுசா என்ன நீங்க பேச போறீங்க அப்படின்னா நாங்க எங்களுடைய பரப்புரையில நீங்க பார்ப்பீங்க, எங்களுடைய இன்டர்வியூல நீங்க பார்ப்பீங்க, அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இனி எங்களை யாரும் தடுக்கவும் முடியாது, எங்களால் பேசாமலும் இருக்க முடியாது, அந்த பேசியதை செயல்பாட்டில் கொண்டு வராமலும் இருக்க முடியாது. நம்பிக்கையோட இருக்கோம். நாங்க எடுத்திருக்கிற இந்த முயற்சி இறைவன் அருளால், உங்களுடைய ஆதரவால், மக்கள் ஆதரவால் நிச்சயமாக மக்களிடம் கொண்டு போய் சேரும். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை, அவங்க முடிவு பண்ணி வாக்களிக்கிற நாள். உங்களுக்கு தெரியும், பிறரிடம் இருக்கும் அந்த பணபலம் எல்லாம் எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனபலம் இருக்குன்னு போன மீட்டிங்லேயே சொன்னேன். மக்களை நம்ம எத்தனை முறை சந்திக்கிறோன்றது அவசியம் இல்லை, எந்த காரணத்துக்காக சந்திக்கிறோம், மக்கள் கிட்ட போய் என்ன சொல்றோன்றதான் முக்கியம். அதை மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்றதா முக்கியம். அதை ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொண்டு நமக்கு வாக்களிக்கிறாங்க இல்லையாங்கிறதா முக்கியம். ஊழல் அரசியலோடு அவர் இருந்தாலும் அவற்றை வெறுத்து தான் ஆதரித்த ஊழல் அரசியலை தானே நீக்க வேண்டும் என்கிற நிலையில் ஒரு புனிதராக தமிழகத்தில் காலடி வைத்தாரோ, அதே ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியாளராக இன்று
கார்த்திக் அவர்கள் தமிழகத்தின் வானில் விடியலை நோக்கி செல்கின்ற தமிழகத்தில் ஒரு விடிவெள்ளியாக தோன்றி எங்களை எல்லாம் நம்மை எல்லாம் வழிநடத்த இருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த விடியல் கூட்டணி ஒருவர் சும்மாவாவது சொல்லிக் கொடுத்தா முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும். நமக்கு அவர் வாழ்த்து சொல்றதா எடுத்துக்கிறோம். முடியட்டும் விடியட்டும் சொன்னாருதான் என்னவோ இன்று விடிய ஆரம்பித்து விட்டது. விடியல் கோடம்பாக்கத்தில் தான் ஆரம்பிக்கிறது, வடபாடியில். ஏனென்றால் இது உற்பத்தி செய்கின்ற இடம், ப்ரொடக்ஷன், தயாரிக்கின்ற இடம். இந்த தயாரிப்பிலே ஒரு நேர்மையான ஒரு அணி, நேர்மையான ஒரு அச்சில் வாக்கெடுக்கப்பட்ட இந்திய துணைக்கண்டத்திற்கே ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் இங்கே ஒன்றுபட்டு உருவாகி இருக்கிறது. இது ஒரு அணியாக இருக்கிறது, என்றென்றும் ஒன்றாக இருக்கும் என்றது கூறி தமிழன் ஆள வேண்டும், நேர்மையான ஒருவன் ஆள வேண்டும் என்கின்ற எங்களுடைய இரண்டு நோக்கங்களையும் செயல்படுத்துகின்ற ஒரு ஐயா திரு கார்த்திக் அவர்களை தமிழக மக்களுக்கு முன்னிறுத்தி நாங்கள் அனைவரும் உழைப்போம். வெற்றி கண்டிப்பாக எங்கள் கையில். அடுத்த ஆட்சி தமிழகத்தில் விடியலுக்கான கார்த்திக் தலைமையான ஆட்சி என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றது தமிழக மக்கள் கட்சி. நான் ஆதித்யர் கோபி நாராயண யாதவ். நன்றி, வணக்கம்.